ஒரு உண்மையை சொல்றேன். மழை பெஞ்சாலே போதும் மக்காசோளத்துக்கு பாதி நைட்ரஜன் காத்துலேருந்தே கிடைச்சிரும். ஈரப்பதம் இருந்தால் நீங்கள் உரமே போட வேணாம், உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லயும் கமெண்ட்லயும் பேசிட்டு இருக்காங்க. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அம்மா மேல சத்தியமா காத்துல 78% நைட்ரஜன் இருக்கிறது உண்மைதாங்க. ஆனா நடுக்கடல்ல மாட்டிட்டு வரத்தவன் சுத்தி இவ்வளவு தண்ணி இருக்குன்னு அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? அதே மாதிரி தாங்க மக்காசோள பயிரும். காத்துல இருக்க நைட்ரஜனை அப்படியே இலை வழியா உறிஞ்சி குடிச்சிட முடியாது. மழை பெய்யும் போதும் மின்னல் அடிக்கும் போதும் காத்துல கரைஞ்சி கிடைக்க நைட்ரஜனோட அளவு ரொம்பவே சொற்பம் தாங்க. அதை வச்சு நீங்க ஹைபிரிட் மைஸ்ல 40 மூட்டை ஈல்லாம் எடுக்க முடியாதுங்க. காத்துல இருக்க நைட்ரஜனை உங்க செடி எடுத்துக்கணும்னா அது 2 வழியில தாங்க. நைட்ரேட் இல்ல அமோனியம், இந்த 2 முறைகள்ல தான் அது வேறு வழியா உங்க செடிக்கு போய் சேர முடியும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க விதை விதைக்கும் போதே அசோஸ்பைரலம் போன்ற உயிர் உரங்கள்ல விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கணும். இது உங்களுக்கு காத்துல இருக்க யூரியாவை உங்க செடிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா இது மட்டும் கண்டிப்பா பத்தாதுங்க. சரியான இன்டர்வல்ல சரியான அளவுல நீங்க யூரியா கொடுத்தே ஆகணும். சோ மழை பெஞ்சாலே மக்காசோளம் வளர்ந்துடுன்றது உண்மைதாங்க. ஆனா அது உரத்தினால இல்ல, காத்துல இருக்க ஈரப்பதத்தினால. உங்க ஊர்ல மழை பெஞ்சா நீங்க உர அளவை குறைப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.